கோவிலுக்கு சாமிக்கு வந்துட்டு நாங்கள் வந்து காயெல்லாம் வாங்கி வழக்கமாக வந்து படைக்கிற மாதிரி எல்லாம் படைச்சு வச்சாச்சு. முடிச்சுட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பிறந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு நல்லபடியாக அமையணும் அப்படின்றது வந்து எங்களோட வேண்டுதல். அதே மாதிரி எங்களுக்கும் சரி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், மற்ற எல்லாருக்கும், ஊரில் உலகத்தில் எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக அமையணும். அதே மாதிரி வந்துட்டு விவசாயமும் சரி, மற்ற எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இந்த வந்து வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணுன்றது எங்களோட வாழ்த்துக்கள். கடந்த 20 ஆண்டு போல இந்த ஆண்டும் நாங்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எந்தவித மத இதுவும் இல்லாமல் பொதுவாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த ஆலயத்தில் வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். குருஸ்புரம் சூசைப்பர் ஆலயத்தில் வைத்து அதிகாலை 3 மணிக்கு வந்து பொங்கலிட்டு கோலமிட்டு 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் நேரத்தில் கடவுளிடம் ஒப்படைத்து ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு தொழிலாளிக்காகவும், விவசாயிகளுக்காகவும், அன்றாட உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் கடவுளிடம் மன்றாடி கொள்கின்றோம். சொல்லுங்கம்மா. இது வந்து என்னோடய தலைப்பொங்கல். இதை வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். தமிழர்களோட முக்கியமான விழாக்களில் வந்து பொங்கல் விழா வந்து ரொம்பவும் முக்கியமான இது. இதை வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதே பழக்கத்தில் நம்ம வந்து காலையிலே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு சூரிய பகவானுக்கு வந்து இதை வந்து படைக்கிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து வீடியோ கால் மூலமாக செலிப்ரேட் பண்ணோம்.